காலையிலேயே ஹஸ்பண்ட் முட்டை வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு முட்டை குழம்பு வச்சு, இன்றைக்கி முட்டை குழம்பு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு முட்டை குழம்பு வைக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டான், எங்கள் பெரிய அண்ணன், எங்கள் பெரியம்மா பையன். அவன் எப்போவாது தான் ஊருக்கு வருவான், பெங்களூரில் வேலை பார்க்குறதுனால 2 நாள் 3 நாள் தான் லீவ் இருக்கும். அப்போ இந்த பக்கமாக வந்துட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு ஹாப்பியாக 2 நாள் இருந்துட்டு அப்புறம் வந்துட்டு திரும்பி பெங்களூரே போயிடுவான். வரும்போதே மருமகனுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்துட்டு நான் குழம்பு வைக்கணும்னு சொன்னதுமே சரி நான் இவனை எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் அப்படியே ஹஸ்பண்ட் வர கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். என் ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் எல்லாமே போட்டு அது பொரிஞ்சதும் பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன், அதையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் எவ்வளோ உரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உரித்து அதில் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கருவேப்பிலையும் கூட கொஞ்சம் போட்டாச்சு. ஏன்னா முதல்ல கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வந்துட்டு கருவின மாதிரி இருக்குது, அதனால வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து வதங்கினதும் வீட்டு மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அதுவுமே கொஞ்சமாக போட்டுட்டு மஞ்சள் தூள் இந்த 2 மசாலா தான் போடுவேன். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுமே நல்லா திக்காக தேங்காய் பால் வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையுமே ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுமே முட்டை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நான் கொஞ்சம் உப்பு போட மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால முட்டை போட்டதுக்கப்புறம் தான் உப்பு போடுற ஞாபகமே வந்துருச்சுன்ட்டு உப்பு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மூடி வச்சு கொதிச்சதுமே முட்டை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சாதத்தை வச்சுட்டு அதில் சூடாக 2-3 முட்டையை எடுத்து போட்டு குழம்பு ஊற்றி ஹஸ்பண்ட் கிட்டே கொண்டு போய் கொடுத்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த முட்டையை பார்க்கும்போதே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானுமே சாப்பாடு போட்டு கொஞ்சமாக குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு தடவையாவது உடச்சி ஊற்றுன முட்டை குழம்புனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.